ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம கோவிலில் கிடைக்கிற புளியோதரை வந்துட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக எப்படி புளியோதரை செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ புளியோதரை பொடி வந்துட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துக்கலாங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த புளியோதரை பொடி வந்துட்டு நம்ம கொஞ்சமா அதிகமா கூட பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வந்து புளி சாதம் செய்யும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ. பாருங்க, இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது எல்லாமே எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, கருப்பெள்ளு. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்துக்கலாங்க. வெந்தயம் வந்துட்டு வறுக்கும் போது கரிஞ்சிடக்கூடாது, நல்லா பார்த்துக்கலாங்க. அதுவே இது வறுபட்டதுக்கு அப்புறமா ஆற வச்சு நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப அடுத்ததா வந்துட்டு வரமிளகா ஒரு 4-5 சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு ஏத்த மாதிரி. நான் வந்துட்டு இன்னைக்கு 4 வரமிளகா சேர்த்திருக்கேங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு இது நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம அதிகமா அரைச்சு வச்சிட்டோம்னா கூட புளியோதரை செய்யும் போது அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப அடுத்ததா புளிக்குழம்பு செய்யறதுக்காக ஒரு பேன்ல வந்துட்டு 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம நார்மலான ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நமக்கு புளியோதரை ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு சேர்த்து இது நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததா கறிவேப்பிலை கொஞ்சமா போட்டுட்டு இது இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. பாருங்க, இது நல்லாவே வதங்கிடுச்சு. காஞ்ச மிளகா வந்து இந்த மாதிரி ஒரு 4 எண்ணத்தை பிச்சு போட்டுடலாங்க. காஞ்ச மிளகா சேர்க்கும் போது வந்துட்டு நமக்கு புளிக்குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு அது சேர்க்கிறோம். அடுத்ததா இப்ப வந்து கடலைமுத்து சேர்த்துக்கலாங்க. நிலக்கடலை இது வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. கூடவே வந்து முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நிலக்கடலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். மஞ்சள் தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து கலக்கி விட்டுருங்க. நமக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து புளியோதரை செய்யும் போது நம்ம பாரம்பரிய சுவை வந்து அப்படியே இருக்குங்க புளியோதரையில. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடரை வந்துட்டு இதுல சேர்த்துக்கலாங்க, புளியோதரை பவுடரை. அதுல 1 ஸ்பூன் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கோங்க, கடைசியில வந்து சாப்பாட்டுக்கு மேல தூவுறதுக்காக. புளியோதரை பொடி போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், நம்ம ஊத்திருக்க எண்ணெயே இதுக்கு போதுமானதா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வதங்கட்டுங்க.
ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருங்க நமக்கு இது நல்லா வதங்கும் போது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்க்கு வந்துட்டு புளியை எடுத்து நான் வந்துட்டு 2 டம்ளர் தண்ணியில ஊற வச்சிருக்கேங்க. இப்போ வந்து அதை நல்லா கரைச்சி 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஊற்றிக்கலாங்க. பாருங்க இப்போ வந்து நல்லாவே இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றிடலாங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 டம்ளர் அளவுக்கு இருக்குங்க. புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடுத்ததா தேவையான அளவு இது உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும், சுண்டி வருங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு புளிக்குழம்பு வந்து சூப்பரான டேஸ்டா கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே வந்துட்டு இது வந்து நமக்கு நல்லா சுண்டி வந்துருங்க. பாருங்க ரொம்ப நல்லா ஸ்மெல் வருது, ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாருங்க இப்ப நல்லாவே நமக்கு சுண்டி வந்துருச்சு. இப்ப கடைசியா வந்துட்டு வெல்லம் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் சேர்க்கும் போது நமக்கு வந்து புளியோதரை நல்லா இருக்கும், அதனால வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்துட்டு சேர்க்காம கூட நீங்க பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பாருங்க வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா நம்ம கலக்கி விட்டுறலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப நமக்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸும் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேங்க. உதிரி உதிரியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து புளியோதரை ரொம்பவே சூப்பரா வரும். இப்ப தேவையான அளவு புளிக்குழம்பு எடுத்து நம்ம ஒயிட் ரைஸ்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒயிட் ரைஸ் வந்து உதிரி உதிரியா இருந்துச்சுன்னா வந்துட்டு நமக்கு புளியோதரை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். தேவையான அளவு புளிக்குழம்பு எடுத்துக்கலாங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நமக்கு வந்துட்டு கோவில்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்குங்க இந்த புளியோதரை. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே டேஸ்ட்லயே இருக்கும். இப்ப பாருங்க நல்லாவே கலந்தாச்சு. சாதம் எல்லாம் வந்துட்டு புளியோதரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கடைசியா எடுத்து வச்சிருக்க 1 ஸ்பூன் புளியோதரை பவுடரை வந்துட்டு இது மேலால தூவி விட்டுறலாங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாங்க. பாருங்க புளியோதரை பொடியும் போட்டு நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்ப ரொம்ப சூப்பரான நம்ம கோவில்ல கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்லயே நமக்கு நம்ம வீட்லயே புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இது சாப்பிடும் போது நமக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.